ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:28க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:58 வரை திருதியை, பின்பு இரவு 10:38 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 10:36 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:33 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 12:58 வரை கரசை, பின்பு காலை 11:48 வரை வணிசை, பின்பு இரவு 10:38 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:27 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 10:36 வரை பூரம், பின்பு உத்திரம். நேத்திரம் இன்று காலை 10:19 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. காலை 10:36 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய நாளுக்கான பண்டிகை நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் விழா தொடக்கம். மிலட்டூர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் வாகனத்தில் புறப்பாடு. திருச்செந்தூர், பெருவயல் இத்தலங்களில் ஸ்ரீ முருகப்பெருமான் விழா தொடக்கம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம் மற்றும் சதுர்த்தி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஆபரணம் அணிவதற்கு நல்ல நாள், யாகம் செய்வதற்கு சிறந்த நாள், வாகனம் வாங்க ஏற்ற நாள், பசுமாடுகளை வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:01 முதல் 10:45 வரை மேஷ லக்னம். காலை 10:46 முதல் 12:48 வரை ரிஷப லக்னம். 12:49 முதல் 2:59 வரை மிதுன லக்னம். மாலை 3 முதல் 5:07 வரை கடக லக்னம். 5:08 முதல் 7:09 வரை சிம்ம லக்னம். 7:10 முதல் 9:10 வரை இரவு கன்னி லக்னம். 9:11 முதல் 11:15 வரை துலாம் லக்னம். 11:16 முதல் 1:26 வரை விருச்சக லக்னம். 1:27 முதல் 3:34 வரை தனுசு லக்னம். காலை 3:35 முதல் 5:28 வரை மகர லக்னம். 5:28 முதல் 7:15 வரை கும்ப லக்னம். 7:16 முதல் 8:56 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை மனதாக யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ, உச்சரிக்கிறார்களோ, அவர்களுக்கு மன நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். அதிலும் 27 முறை உச்சரிப்பது 27 நட்சத்திரத்தை கொண்டது. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இதனை மனமுருகி காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை.
அதே போல இரவு 8 முதல் 9 மணி வரையும் ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. கோவிலுக்கு சென்று சிறிது உங்களால் முடிந்த அளவிற்கு பால் விட்டு பச்சரிசி மா கொண்டு பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்வது மிகுந்த ஒரு உச்சிதத்தை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், உங்களை உயர்வை நிலைக்கு கொண்டு வந்துவிடும். ஆக ஸ்ரீ சந்திர பகவானை யார் ஒருவர் நம்பி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் தடைகள் தாமதங்கள் இருக்காது. காரணம், ஸ்ரீ சந்திர பகவானுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்தவர் ஸ்ரீ விநாயக பெருமானே. ஆக பிள்ளையாருடைய வழிபாடு செய்தால் எப்படி தடை தாமதங்கள் அகலுமோ அதே போல ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குபவர்களுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக சித்திக்கும். உடல் உபாதிகள் அகலும், சளி தொந்தரவுகள் நீங்கும், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அகலும், உணவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும், நல்ல நீர் நல்ல உணவு கிடைக்கும், மன நிம்மதி இருக்கும், சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீர்கள், உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். ஆக சந்திர பகவானை வழிபடுபவர்களுக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வாழ்வில் நிச்சயம் நடக்கும். உரு ஏற திரு ஏறும். ஆக அதிகப்படியான காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுடைய வாழ்வையில் நல்ல நிலைக்கு நிச்சயம் உயர்வதை நீங்கள் உணர முடியும். ஆகவே இந்த காயத்ரி மந்திரத்தை எழுதி வைத்துக் கொண்டாலும் நல்லது. அந்தந்த நாளுக்கான காயத்ரி மந்திரங்கள் சொல்லப்படுகிறது, அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். சூரிய பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார். அதே போல ஸ்ரீ சந்திர பகவான் வெண்ணிற ஆடை அணிந்து மேற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடியவர். அவருக்கு உகந்த தானியம் நெல், பச்சரிசி நெல். ஸ்ரீ காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அவரவர்களுடைய யதாசக்திக்கு தகுந்தாற் போல் உச்சரித்து வந்தால் நல்லது. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மேஷராசி அன்பர்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட வாழ்வில் அனைத்து அற்புதங்கள் நடக்கும். யார் ஒருவர் இறைவன் மீது அதீத நம்பிக்கையும் இறைவன் மீதான எண்ணத்தையும் பக்தியையும் மனதில் விதைக்கிறார்களோ அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவை வணங்க வருவாய் பெருகும். அதாவது வருவாய் என்பது வருமானம், பணம். ஆகவே குருவாய் வருவாய், குருவை வணங்க வணங்க உங்களுக்கு வருவாய் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆக இறைவனை நீங்கள் அழைத்து பக்தி மார்க்கத்தோடு பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய வருமானம் மென்மேலும் பன்மடங்கு பெருகும் என்பதே இவை.
ஆக தினம்தோறும் உருவாய் அருவாய் என்கிற இந்த பாடலை ஆத்மார்த்தமாக 6 முறை ஜபித்து வந்தாலே போதும், சர்வ கஷ்டங்கள் தீர்வதை நீங்கள் உணரலாம். திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 19ஆம் நாள் ராசியினுடைய நிலை எப்படி இருக்க போகிறது, உங்களுக்கான பலன்கள் என்ன என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி அன்பர்களே, விரயத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் விரயத்தில் இருக்கிறார். அதே போல 6ஆம் வீடு ருண ரோக சத்ரு, கடன் நோய் எதிரி, இந்த 3ஐயும் சொல்லக்கூடிய வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அது வெற்றிக்குரிய ஸ்தானமும் கூட. லாபத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் 2மே பகை கிரகங்கள். சூரிய பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். அதே போல சனீஸ்வர பகவான் தான் உங்கள் ராசியில் நீச்சம் பெறக்கூடியவரும் அவரே. ஆக சூரிய பகவானையும் சனீஸ்வர பகவானையும் 2 கண்கள் தாய் தந்தையரை தினம்தோறும் வணங்கி வந்தால் கிரகங்களினால் அவ்வப்போது நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் உணரலாம். விரயத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் என 4 கிரகங்களின் சஞ்சாரம். மேஷராசி அன்பர்கள் மேற்கூறிய விஷயத்தை கவனத்தில் வைத்து செல்லுங்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவே பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுகஸ்தானத்தின் அதிபதி விரய பாவகத்தில் இருப்பதால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று சந்திக்க நேரலாம். அது மட்டுமல்ல, மனக்கவலையாக இருப்பீர்கள். எந்த வேலைகளையும் திறமையாக செய்ய முடியாது. எல்லா திறமைகள் இருந்தாலும் அதனை வெளிப்படுத்துவதற்கும் சந்தர்ப்பம் தேவை. ஆகவே அந்த சந்தர்ப்பம் என்பது உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாம். வேலை வாய்ப்புகளுக்காக அதிக முயற்சி செய்பவர்களுக்கு விரக்தி ஏற்படும், மன உளைச்சல் உண்டாகலாம். புதிய முயற்சிகள் எனும் பொழுது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்வது, சிந்தித்து செய்யுங்கள். மன குழப்பங்களுக்கு ஆளாகலாம். சந்திர பகவான் தான் மனோகாரகன். ஆக இந்த நாளில் தாயினிடத்தில் வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களையோ வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் தாய் தந்தை மனம் வருந்தும்படியாக பேசாதீர்கள், நடந்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும். ஆகவே மேஷராசி என்பர்கள் உங்களுக்கான நிலைப்பாடுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்யலாம். தெரியாததை தெரிந்தது போல பேச வேண்டாம். அதிகமாக பேசினால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். அலுவலக வேலைகளில் மூத்த தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் சொல்வதை அடிபணிந்து கேட்பதே நல்லது. இறை சிவ வழிபாடு உங்களுக்கு இந்த நாள் நல்லதை கொடுக்கும். சோமவாரம் திங்கட்கிழமை தினம் என்பதால் எல்லாம் வல்ல ஈசனை நாடி செல்லுங்கள். இந்த நாள் நீங்கள் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு செய்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இந்த நாள் குறையும். காரணம், சந்திர பகவான் மறைந்திருப்பதால் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வருவது நல்லது. தம்பதியர்களுக்கு இடையே சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குப்போக்கு இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கால தாமதமாகவே நடக்கும். இதனாலும் சற்று மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். சமூக அந்தஸ்தில் குறையும். உங்களை கௌரவமாக பார்த்தவர்கள் கூட திரும்பி போகலாம். ஒரு சில விஷயங்களில் கவனித்து செய்யும் பொழுது வருமானமும் கிடைக்கும். குடும்பத்தை எப்படியாவது நகர்த்தி சென்று விடுவீர்கள். அந்த திறமை உங்களுக்கு உண்டு. இந்த நாள் மாணவ மாணவிகள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் +2 தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா என்று இந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 3 முறையாவது 5 முறையாவது ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கிவிட்டு செல்லுங்கள். நிச்சயம் இந்த நாள் தொடக்கம் உங்களுக்கு நல்ல வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும், சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்தோடு கௌரவமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. எல்லோரிடத்திலும் அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. சாந்தம், அமைதி தேவை. தேவையற்ற விஷயங்களினால் பிரச்சனைகள் வரும். பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும்.
எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். பலம் பலவீனங்களை தெரிந்து கொள்வது நல்லது. தற்பெருமை எண்ணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாதித்தவர்களாகவே இருந்தாலும் வெளியே சொல்லாதீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாக்கும், லாபம் நிறைந்திருக்கும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் உண்டாகலாம், எச்சரிக்கை தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 19ஆம் நாள் +2 தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். தேர்வில் நல்ல உயர்ந்த மதிப்பெண் பெற்று சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரட்டும். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர பிரார்த்திக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மதிப்பு வந்து சேரட்டும். பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக வளர்வது இறைவனுடைய அனுகிரகமாகவே உங்களுக்கு அமையட்டும். ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்துவிட்டு பிறகு பள்ளிக்கு செல்வது, படிப்பது விசேஷம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா என்று வழிபடுங்கள். ஓம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நமஹா. ராசியிலேயே குரு பகவான், குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேது பகவான், அதே போல ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதியும் 9க்கும் 10க்கும் அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவன பாவகத்தில் கர்மஸ்தானத்தில் லாபத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி, ராகு பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் என 4 கிரகங்கள் உங்களுக்கு இந்த 11வது வீட்டில் சஞ்சாரம் நடக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டில் இருப்பவர்களுடைய புரிதல்கள் மேம்படும். பணம் சார்ந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும். வியாபாரத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிலும் நிலம் சம்பந்தமாக வீடு மனை ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்கள், சொந்தமாக வீடு விற்பனை செய்பவர்கள், விற்பது வாங்குவது இது தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவும் ஆகும். பேச்சு சாமர்த்தியம் பொதுவாகவே உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் பேசிய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டக்கூடிய திறமை உங்களுக்கு பேச்சின் முகாந்திரமாக இருக்கிறது. அதிலும் கோபத்தோடு சில வார்த்தைகளும் வெளிப்படலாம். அதில் கட்டுப்பாடு என்பது தேவை. மறைமுகமான சில விஷயங்களை அறிவீர்கள். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். 11வது வீடு லாபத்தில் மூத்த சகோதர பாவகத்தில், அதுவும் சந்திர பகவான் 3ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சில நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு என்பது காணப்படாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆசைகள் பெருகும். சுதந்திரமாக இருக்க வேண்டும். மேம்போக்கான விஷயங்கள் இல்லாமல் ஒவ்வொன்றிலும் ஆழத்தன்மையோடு உணர்ந்து ஆராய்ந்தால்தான் நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. உணவில் மிக மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். அதே போல குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் சரி, சுத்தமாக இருக்கக்கூடிய நீரை குடிப்பது நல்லது. இந்த கோடை காலத்தில் இயலாதவர்களுக்கு நீர்மோர் தானம் செய்வது விசேஷமானது. சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் உணவகம் வைத்து நடத்துபவர்கள், அதே போல உணவு கிடங்கு தானிய கடைகள் வைத்து நடத்துபவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், மளிகை பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு அமோகமான பலன்களும் இருக்கும். அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக அன்பாக பேசி வியாபாரத்தை கவனித்தால் இன்னும் செல்வ செழிப்பு உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் சூரிய பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். அரசு மற்றும் அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்காவது ஆதாயம் கிட்டும். சூரிய பகவானை வழிபட்டால் அரசாங்க உத்தியோகத்தில் அமர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். புரிதல் மேம்படும். தன்மையாக நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மறைமுகமான விஷயங்கள் என்ன என்பதை அறிந்து செயல்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறார். திங்கட்கிழமை தினம் சோமநாதரை வழிபடுவது, ஸ்ரீ சோமேஸ்வரரை வழிபடலாம். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரும். சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கவனமாக இருங்கள். அலட்சியம் வேண்டாம். நினைத்த வேலைகள் நடப்பதில் சில முன்பின் முரணான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முருகா என்று இருங்கள். எல்லோரிடத்திலும் இந்த நாள் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. ஈகோ சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் நடப்பதில் கால தாமதங்கள் இருக்கும். இந்த நாள் ஏற்ற மிகுந்த நாளாக அமைய இறை வழிபாடு, சிவ வழிபாடு மிகுந்த நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய கல்வியில் மிக சிறப்பாக விளங்க நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவு சிறக்க, உலக புகழ் பெற, ஞானம் அதிகரிக்க எல்லாம் வல்ல சரஸ்வதி அன்னையை வணங்குகிறோம். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 19ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்? ராசியிலேயே செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் என 4 கிரகங்கள் இந்த நாள் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 10ஆம் இடம் என்பது வருமானத்தின் தொழில் நன்றாக நடக்கக்கூடிய ஸ்தானம். அதே போல விரயத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில். இதனால் என்ன பலன் ஏற்படும்? சோமவாரம் என்பதால் திங்கட்கிழமை தினத்தில் இறை வழிபாடு செய்வது அதீத அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கும். செய்யக்கூடிய வேலையில் நல்ல முயற்சிகள் இருக்கும். முயற்சிக்கு ஏற்ற பலனையும் பெறுவீர்கள். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். நுணுக்கங்களை அறிந்து வேலை செய்யுவதால் லாபங்கள் உண்டு. இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் சற்று தனியும். யார் எப்பொழுது எந்த நேரத்திற்கு வருவார்கள் என்று தெரியாமல் விழி பிதுங்கிக் கொண்டிருந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஓரளவிற்காவது நல்ல சூழ்நிலைகள் நிச்சயம் உண்டு. சமாளித்துக் கொள்வீர்கள். எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய பலம் என்ன என்பதை புரிந்தவர்கள் நீங்கள் தான், மற்றவர்கள் அல்ல. ஆக பிறருடைய குணத்தையும் தெரிந்து கொண்டு சாதுரியமாக புத்திசல்லித்தனமாக செயல்படுவீர்கள். மாணவ மாணவிகள் தேர்வு எழுதக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்கும். எழுதக்கூடிய நிலைப்பாடுகளில் சுபிக்ஷத்தை கொண்டிருப்பீர்கள். நன்றாக தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. தைரியமாக வெற்றி நடை போடுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. குடும்பத்தில் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கணிதம் சார்ந்த துறைகளில் பயணிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டும். டெலிகாலராக, பிபிஓவில் வேலை பார்ப்பவர்களுக்கும் நல்ல சம்பளம், நல்ல உயர்வு, அந்தஸ்து கிடைக்கும். எல்லோரும் உங்களிடத்தில் அனுசரணையாக நடப்பார்கள். நீங்களும் மற்றவர்களிடத்தில் ஆதரவாக இருக்கக்கூடும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தகுந்த நல்ல முடிவுகள் கிட்டும். மனநலம், உடல் நலம் இரண்டும் சீராகும். சாதுரியமாக இருப்பீர்கள். கணித ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு, ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கு, கம்ப்யூட்டர் கணினி துறையில் செயல்படுபவர்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கிடைக்கும். எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும்.
புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். தினம்தோறும் கந்தர் அனுபூதி பாடல்கள் கேட்பது, திருப்புகழ் படிப்பது, வேல்மாறல் படிப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாள், அதிர்ஷ்டகரமான நாள். சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். வருமானம் பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்காயை நமஹா. இந்த நாள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் துணையாக இருக்கக்கூடும். உங்கள் துணைவருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆசைகள் கைகூடி வரும். விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பீர்கள். நல்ல படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நன்மைகள் நிறைந்த நாள். முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கடந்த கால பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். சாதுரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 19ஆம் நாள். ராசிக்குண்டான நிலை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகமும் ஸ்ரீ ஹயகிரீவரனுடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். தேர்வில் நல்ல விதமாக தேர்ச்சி பெற்று 100% முழு மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகிறோம். கடகராசி அன்பர்கள், ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதியான சந்திர பகவானும், ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. லாபஸ்தானத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான். இந்த நாளுக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு பய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. அதிலும் மருத்துவ துறை சார்ந்த விஷயங்களில் தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள், மற்ற கல்லூரிகளில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் எழுதக்கூடியவர்கள் நல்ல வாய்ப்புகள் கிட்டும். படித்ததே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் கல்வியாளர்கள் உங்களுடைய ஆசிரியர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவ்வப்படியே செய்வது நல்லது. பல மொழிகளை கற்க வேண்டும் என்கிற ஆதரவு உங்களுக்கு ஆர்வம் உண்டு. மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் முகாந்திரமாகவும் சில நன்மைகள் பிறக்கும். நீங்களும் தாய் மொழியை தவிர்த்து மற்ற மொழிகளை கற்க ஆர்வமாகவே இருப்பீர்கள். வீட்டில் இருப்பவர்களோடு உங்களுக்கு சீரான போக்கு இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ அனாவசியமான கருத்துக்களோ இருக்கக்கூடாது. யாரையும் கிண்டலோ கேலியோ செய்யக்கூடாது. உங்கள் வாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சத்தியமாக, உண்மையாக, மெய்யானதாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். தெய்வீக வழிபாட்டின் மூலம் நிச்சயம் நீங்கள் நன்மைகளை பெறலாம். சோமவாரம், திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான் என்பதால் மனதில் நிம்மதி வேண்டி ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்வது விசேஷம். சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக அமைவதால் மன நிம்மதி வேண்டி நீங்கள் உச்சரிப்பதால் நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவீர்கள். மனதில் நிம்மதி பிறக்கும். தலைமை மூத்த அதிகாரிகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். பிறரோடு நீங்கள் மனம் விட்டு பேசுவதால் சில புதிய விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு சாதகமாகவும் மற்றவர்கள் பேசலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார்கள். ஆக புத்தியை நீங்கள் மழுங்கடிக்காமல் மிக தெளிவாக எல்லா விதமான விஷயங்களும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய விதமாக மிகுந்த கூர்மையாக வைத்துக் கொள்வது நல்லது.
பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு, மன அமைப்பு நிலவ. கருத்துக்களை பார்த்து பகிர்ந்து கொள்வது நல்லது. உங்களுடைய எண்ணத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது மிக மிக தேவை. 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய 2ஆம் வீட்டு குடும்ப ஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கிறார். சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் மிக மிக கவனமாக குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக பேசுங்கள். பகை கிரகங்கள் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் சாதாரணமாக பேசினாலும் அது மற்றவர்களுக்கு புரிதலற்ற தன்மையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதாயம் ஏற்படும். அதீத நன்மைகள் பிறக்கும். உடல் உபாதைகள் சற்று தீர வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து பேச வேண்டும். உடன் பிறந்தவர்களினால் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், வீண் வாக்குவாத போக்குகள் வரலாம். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபடுவதால் அதீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாக, நேர்மையாக, சத்தியவானாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு எப்பொழுதும் உண்டு. கவலை வேண்டாம். மனதில் தெளிவுகள் பிறக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை உண்டாக்கும். மனதில் தெளிவுகள் பிறக்கும். கீர்த்தி நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீ பெருமாள் வழிபாடு மிக நல்லது. மாற்றங்கள் பிறக்கும். பாராட்டுகள் இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. ஒரு சிலருடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை உண்டு பண்ணும். வேலை வாய்ப்பு தொடர்பாக முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம் என்று உச்சரிப்பவர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் சித்திக்கும். சோமவாரம் மாசி மாதம் 19ஆம் நாளில் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, பச்சரிசியினால் சர்க்கரை பொங்கலோ அல்லது வெண்பொங்கல் செய்து பிறருக்கு தானம் கொடுப்பதால் சிறந்த பலனை நீங்கள் பெற முடியும். இந்த திங்கட்கிழமை தினத்தில், இந்த கோடை காலம் என்பதால் வெயில் காலத்தில் நீர், மோர் கொடுப்பது மிகவுமே நல்லது. சில தோஷங்களை போக்கும். சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக கோட்டீஸ்வர யோகத்தை, சுக போக வாழ்க்கையை பெறக்கூடியவராக இருப்பார். அவ்வளவு மன நிம்மதி அதிகரிக்கும். ஆக சந்திர பகவான் நிலையாக நல்ல ஸ்தானத்தில் நல்ல பலத்தோடு இருக்கும் பட்சத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை, சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விடுவார். ராஜ போகத்தை கொடுக்கக்கூடியவர். சந்திர பகவான் என்றால் அழகு, வெண்மை நிறம், சாந்தம், சமாதானம், அன்பு எல்லாமே ஒருவருடைய மனதில் இருக்கும். இந்த நாள் பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, 2ஆம் வீடு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் கேது பகவானும், ராசினுடைய களத்திர பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. அதாவது ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அவரோடு விரையாதிபதியான சந்திர பகவான் 8ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் மிக மிக பக்குவமாக நடக்க வேண்டிய நாள். அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான், சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல.
தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் என்பார்கள். அது போலத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பீர்கள். எதிர்பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சில தாமதங்கள் தான். எதிர்பாராத நேரத்திலோ அல்லது இறை வழிபாடு செய்யும் பொழுதோ உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உச்சம் கிடைக்கும். செயல்படக்கூடிய வேலையில் நல்லதொரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், உங்களை அனுசரித்து செல்வார்கள். வியாபாரத்தினுடைய போக்கை விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். வெளியூர் செல்பவர்கள் பணத்தை வெளியூர்களில் சென்று பணம் கட்டக்கூடியவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. தங்க நகைகளோ விலை உயர்ந்த ஆபரணங்களோ பொருட்களோ தொலையாமல் பார்த்து கொள்ளுங்கள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் இருக்கும். மற்றவர்கள் பேசுவதை கேட்டு நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. உங்களுக்கு சகல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் தெரிந்தது போல காட்டிக்கொள்ளாதீர்கள். அமைதியாக இருந்து மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்க முயற்சி செய்யுங்கள். மன கட்டுப்பாடு என்பது வேண்டும். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்தால் மனம் கட்டுப்படும். வழக்கு சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படலாம். சொத்துக்கள் மீதான சில பிரச்சனைகள், வாக்கு போக்குகள் இருக்கும். இழுபறியாகவே இருக்கலாம். வரவேண்டிய பணம் உங்களுக்கு சில நேரம் காலதாமதமாக இருந்தாலும் ஏதோ தேவைக்கு வரும் என்கிற எண்ணத்திலேயே இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது வேண்டும். எந்த விஷயங்கள் செய்தாலும் மிக மிக கவனமாக இருங்கள். காரணம், ராசியினுடைய அதிபதியான சூரிய பகவான் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். அதே வீட்டில் கும்பராசியின் அதிபதியான சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆக சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் என்பது பகையாக இருக்கக்கூடியது. மிக மிக கவனமாக, உன்னிப்பாக, நுட்பமாக இருங்கள். மற்றவர்களோடு விளையாட்டாக பேசி வினைகளை சேர்த்துக் கொள்ளாதீர்கள். இருந்தாலும் வெற்றிகள் குவியக்கூடிய அமைப்பு உண்டு. வேலுண்டோ வினையில்லை, மயிலுண்டோ பயமில்லை என்கிற மந்திரத்தை தாரக மந்திரமாக உச்சரித்துக் கொண்டே இருங்கள். என்றும் மறவாமல் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டே இருந்தால் உங்களுடைய சகல பிரச்சனைகள் தீரும். வருவாய் பெருகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஓம் கங் கணபதியே என்று வழிபட்டாலும் போதுமானது. அதற்கேற்றபடி சக்தி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கோவிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி வீட்டிற்கு கொஞ்சம் வாங்கி வாருங்கள். அதனை உங்களுடைய பணப்பையிலோ சட்டை பையிலோ வீட்டினுடைய நிலைப்படியிலோ நீங்கள் மாட்டி வைப்பது மிக நல்லது. ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தை உங்களுடைய குடும்ப நபர்கள் பெறலாம். இந்த நாள் உங்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். தலைமை பதவி வருவதற்கான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் சில தடைகள் உடையலாம். ஆக எந்த அளவிற்கு இறை நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அதற்கேற்றபடித்தான் செயல்பாடுகள் இருக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அலட்சியம் கூடாது. கூடுமான வரையில் பொருளாதார எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆடம்பரமான விஷயங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. உத்திரன் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாளாகும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மன கட்டுப்பாடு வரும். பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக தீரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 19ஆம் நாள்
உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? கோள்களினுடைய நகர்வு நிலைகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே கேத்து பகவானும் 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் பகை கிரகங்களான சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 7ஆம் இடம் களத்திர பாவகத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம். ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். அதே போல 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் நடக்கிறது. இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள், லாபத்தின் அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவானுடைய சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் இணைந்திருக்கிறார். செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் மிக மிக கவனம் என்பது இருக்க வேண்டும். அனாவசியமான விஷயங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். எது தேவையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வீணான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. கூட்டாளிகளோடு செயல்படுபவர்கள் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்கும் விதமாக பேசுதல் வேண்டும். மற்றவர்களுக்கு உடன்படாத விஷயங்களை செய்ய வேண்டாம். சாதக பாதக நிலைகள் என்ன என்பதை அறிவது நல்லது. குடும்பத்திலும் சரி, வெளியிடங்களில் வேலைக்கு செல்பவர்கள், அதிலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் சோர்வுகள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், உடல் வலி உண்டாக்கி மறையும், உடல் அசதி ஏற்படும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு அமைய ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யலாம். விளக்கேற்றிய பிறகு தீப எண்ணெயில் சிறிது கற்கண்டு சேர்த்து, அதாவது டைமண்ட் கற்கண்டு, ஒரு 4-5 எடுத்து விளக்கில் போட்டு நீங்கள் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு அந்யுன்யம் உண்டாகும். திங்கட்கிழமை தினத்தில் அரச மரத்திற்கு விநாயக பெருமானுக்கு வழிபாடுதலை செய்வது மிகவே நல்லது. பூர்வீக சொத்துக்களினால் சில வாய்ப்புகள் வரும், மாற்றங்கள் வரலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் இருப்பவர்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் பணிவாக கனிவாக அன்பு கூர்ந்து பேசுதல் வேண்டும். பொருளை அதிக விற்பனை செய்ய முற்படுவீர்கள். மாணவ மாணவிகள், தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா என்று ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஹைகிரீவர் பெருமானையும் வழிபட்டால் கல்வியில் ஏற்படக்கூடிய திடீர் தடைகள், தாமதங்கள், சில புரிதலற்ற தன்மைகள் அனைத்தும் விலகும். பாடம் எப்படி படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழும். சுறுசுறுப்பாக இருப்பதற்கு இந்த ஸ்லோகங்கள், மந்திரங்கள் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ்மகே என்று மாணவர்கள் ஒரு 11 முறை உச்சரித்தாலே போதும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பது, சொல்லிக் கொடுப்பது அல்லது பார்த்து படிப்பதும் நல்லது. எதிலும் பொறுமை, நிதானத்தோடு இருங்கள். சூழ்நிலைகளை உணர வேண்டும். உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்கள் சீரான போக்கிலேயே அமையும், கவலை வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை பயக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம், பகை ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் சிறப்பு. விழிப்புணர்வாக இருங்கள். அலட்சியம் கூடாது. அசௌகரியங்கள் இருக்கும். இறை வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு சமாளித்துக் கொள்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. அம்பிகை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும், நன்மைகளை ஏற்படும். சோர்வான நாளாக இருக்கக்கூடும். மனதில் நிம்மதியற்ற நிலையாக இருப்பீர்கள். உடல் அசதி, வலி ஏற்படும். மன அமைதி பெற ஸ்ரீ சந்திர பகவானுக்கு
அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். பிறருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வாங்கி கொடுங்கள். அதுவே ஓரளவிற்கு பிரச்சனைகளை போக்கும் எளிய பரிகாரம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். கனிவாக இருக்க வேண்டிய நாள். விரயம் ஏற்படலாம். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் பணம் செலவாகும். கவனமாக இருங்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு செய்ய செய்ய மேற்கூறிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் இல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 19ஆம் நாள். இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறியலாம். +2 தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள். 100% தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை பெற பிரார்த்திக்கிறோம். நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்கள், பொதுவாக எதிலும் நேர்மை, எங்கும் நேர்மை. நீங்கள் சரியாக இருப்பது போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். ஏமாற்று, பொய், திருட்டு, எதிர்மறையான விஷயங்கள், தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விலகி இருப்பவர்கள் நீங்கள். சாத்வீக குணம், தெய்வ குணம், தேவ குணம் இதெல்லாம் உங்களிடம் அதிகமாகவே உண்டாகும். பொதுவாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த ராசிகளிலேயே முதன்மையானது துலாம் ராசிக்காரர்களைத்தான் மிகவுமே பிடிக்கும். காரணம், எப்பொழுதும் அவர்கள் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் நியாயத்தையும் விரும்பக்கூடியதால். நீதிமான், நீதியரசர், நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே. அவர் உங்களுக்கு மிகப்பெரிய நட்பாக இருக்கக்கூடியவர். இந்த நாள் சில வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நிலைகள் ஏற்படும். தவறி போன விஷயங்கள் மீண்டும் வந்து கை சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலும். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும். வாசனை திரவியங்கள், கலை சார்ந்த துறைகளில், அதே போல நட்பு வட்டாரத்தின் மூலமும் உங்களுக்கு அதிகமான சிநேகம் இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உயர்ந்த நிலையை எட்ட அதிக முயற்சி மேற்கொள்வீர்கள். கலை பொருட்களின் மீதான வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய ராசி எப்படியோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய செயல்களே இருக்கும். நீண்ட காலமாக இருந்த சில பண பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கடனில் இருந்து வெளிவருவீர்கள். மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் நீங்கும். மற்றவர்களையும் மிக சரியாக புரிந்து கொண்டு அனுமானித்து நடப்பதால் உங்களுக்கும் நற்பெயர்கள் கிடைக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெறக்கூடும். துலாம் ராசி அன்பர்கள், தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் சீரான போக்கு அமைப்பு உண்டு. எதையும் சாத்வீகமாக எடுத்துக்கொள்வீர்கள். ஆடம்பரமான விஷயங்களை, வீடு, மனை, நிலம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு உதவி செய்வீர்கள். சமூகத்தில் நல்ல சிந்தனை போக்கு உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை பெருக்குவதற்கான சில முறைகளை கையாளுவீர்கள். தோழர்கள், தோழியர்களுடைய ஆதரவு கிட்டும். நண்பர்கள், நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு இந்த தினத்தில் நீங்கள் வருமானத்தை பார்க்கலாம். தேவைகள் நிறைவேறும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று உங்களுக்கு தோன்றக்கூடிய நேரங்களில் உச்சரித்துக் கொண்டே இருப்பது விசேஷம். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒத்துழைப்பு மேம்படும். சில நன்மைகள் உங்களுக்கு நாடி வரும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள்.
ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சிவபார்வதி வழிபாடு மிக நல்லது. தம்பதியர்களுக்குள் இருந்த சங்கடங்கள் அகலம், பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள், நட்புகள், வட்டாரங்கள் பிறக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வரவுகள் கிடைக்கும். பயம் மறையும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள், எண்ணங்கள் அதிகரிக்கும். பிடித்ததை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பூர்வ புண்ணிய பாவகத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டம பாவகத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லாபம் என்பது சற்று குறைவுதான். கேத்து பகவான் மூத்த சகோதர சகோதரி பாவகத்தில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களிடத்தில் எப்பொழுதும் உயர்வாக நீங்கள் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். அவர்களோடு சீரான அனுசரணையான நிலைப்பாடு தேவை. அவர்களால் சின்ன சின்ன வகையில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம். 11ஆம் வீடு என்பது லாபத்தையும் குறிக்கக்கூடியது. அவ்வப்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய லாபங்கள் சற்று குறையலாம். வருகிற ராகு கேத்து பெயர்ச்சி மாற்றங்கள் நடக்கும் வரையில் இதே நிலைதான் இருக்கும். ராகு கேத்து பெயர்ச்சிக்கு பிறகு கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு செல்வார். ராகு பகவான் சுகஸ்தானத்திற்கு 4ஆம் வீட்டிற்கு வந்து விடுவார். ஆக பின்னோக்கி நகரக்கூடியதுதான் இந்த சாயா கிரகங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கு, +2 தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள். முழுமையான 100% மதிப்புகள் நீங்கள் பெற பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய நல் ஆசி கிடைக்கட்டும். பிடித்தவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். மகிழ்ச்சியான நற்செய்திகள் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். பணம் ரீதியாக சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் அவ்வப்போது கவனமாக இருப்பது மிக நல்லது. எதை செய்தாலும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு உங்களுக்கு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ராசியினுடைய 9ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில், அதே போல விரையாதிபதி சுக்கிரனும் இருக்கிறார். லாபாதிபதி புதன் பகவானும் இருக்கிறார். உங்களுடைய வேலைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக மிக கவனமாக பார்த்து செய்யுங்கள். தனியார் போட்டித் தேர்வுகளில் எழுதக்கூடியவர்களுக்கு நன்றாக படித்து தேர்வு எழுத வேண்டும். உத்தியோக முயற்சிகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். பலமற்ற பலவீனங்கள் அறியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வியாபார போக்கை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவது, தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற முற்படுவீர்கள். குடும்ப பாரத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகள் நீங்கள். பிறருக்காகவே உழைத்து ஓடாய் தேய்ந்து விடுவீர்கள். உங்களுக்கு என்று ஒரு சுய எண்ணங்கள் இருக்காது, சுய நலம் இருக்காது. தெய்வ குணம் கொண்டவர்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி அஷ்டம ராசியாக வரக்கூடியவர்கள் நீங்கள்தான். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு இருக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். நல்லது கெட்டதை உணர்ந்து செய்வது நல்லது. நன்மை தீமைகளை புரிந்து கொண்டு செய்யுங்கள். தேவையற்ற சிக்கல்களில் தலையிடாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்
விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும், மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும், சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும், உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிட்டும், பண உதவி வந்து சேரும், எதிர்பார்த்த நண்பர்களுடைய நட்பு நீடிக்கும், உங்களை சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புரிதல் இருக்கும், தெளிவுகள் பிறக்கும், நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு பேசுவீர்கள், தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 19ஆம் நாள். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். 2 கிரகங்களும் பகை கிரகங்கள். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். அதே போல ராசிக்கு 6ஆம் வீட்டில் அதிபதியான குரு பகவானும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய செயல்களின் மூலமாக சில பிரச்சனைகள் உண்டாக்கி மறைக்கலாம். அதிகமாக கனவு காணக்கூடிய நிலைகள் உண்டாகும். நடக்காததை கூட நடப்பது போல சிந்திப்பீர்கள். மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள் துணைவருடைய கருத்துக்களுக்கு அடிபணிந்து செல்லுங்கள் தனுசு ராசி அன்பர்களே. அப்பொழுது உங்கள் இருவருக்குமான சீரான போக்கு அமைப்பு உண்டு. நெருக்கம் அதிகரிக்கும், புரிதல் இருக்கும். வழக்கிலிருந்து உங்களுக்கு சில நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் சற்று மாறலாம். பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்கள். ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமானையும் வணங்கினால், நெய்தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் ஞானம் பிறக்கும். படிக்கக்கூடியவர்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகள் உயர அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் சில குறைபாடுகள் தோன்றும். மன நிம்மதி பெற இறை வழிபாடு செய்தால்தான் நல்லது. அதிலும் சிவபெருமானை வழிபடுங்கள். சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிட்டும். தனுசு ராசி அன்பர்கள், வியாபாரம் தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். எல்லோருக்கும் ஆசானாக இருப்பீர்கள். தலைமை பண்புகளை ஏற்று நடத்துவீர்கள். எல்லோரும் உங்களுக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்பது போலத்தான் இருக்கும். இதில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தனுசு ராசி என்பவர்களை மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரை வழங்குவீர்கள். ஆனால் தனக்கென ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்கு சிந்திக்க தெரியாது. பிறருக்கு என்றால் அதிகமாக செய்யக்கூடிய மன அமைப்பு உண்டு. கௌரவம், சுயமரியாதை, தன்மானம் இதையெல்லாம் அதிகம் பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு கருத்துக்களை கூறுவீர்களை தவிர மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். குழப்பங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். குடும்ப கஷ்டத்தையும் குடும்ப பாரத்தையும் தாங்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்:
மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். குழப்பங்கள் சற்று நீங்கும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கியவர் ஸ்ரீ விநாயக பெருமான். ஆகவே மூலம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது, நிதானத்தோடு இருப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நெருக்கம் அதிகரிக்கும், புரிதல் உண்டாக்கும், எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும், மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். மாற்றங்கள் உண்டாகலாம். மறதி இருக்கும் மாணவ மாணவிகளாக இருப்பேன். பெற்றோர்களுக்கு நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் தீர நன்றாக படிப்பது மிகவுமே நல்லது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை தினந்தோறும் ஸ்ரீ சூரிய பகவானை வணங்கி வருவது நல்லது. படிப்பில் சில மாற்றங்கள் வர, முன்னேற்றங்களும் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான். முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான். 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் கன்னியில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ராசிக்குண்டான அமைப்பு படி இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களே, தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 100% மதிப்பெண் பெற நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வாக் சித்தி நன்றாக இருக்கும். படிப்பு உங்களுக்கு சிறப்பாக வரும். நல்ல திருப்தியை தரும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு செய்வது நல்லது. வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில், அதிலும் ராகு பகவானோடு இணைந்து சுக்கிர பகவான், புதன் பகவானோடு இணைந்திருக்கிறார். சில மாறுபட்ட கருத்துக்கள் வரலாம். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. புதியதொரு தெளிவை உண்டு பண்ணும். படிப்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆர்வமின்மைகள் குறையலாம். வேலையில் உயர்வு அந்தஸ்து கிடைக்க கடும் போராட்டமாக இருக்கும். சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் வந்து சேரும். வழக்கு சார்ந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் வரலாம். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல முடிவை கொடுக்கும். அது குடும்ப விவகாரமாகட்டும், வயல் வாய்க்கா சண்டையாகட்டும், அல்லது மற்ற சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஓரளவிற்கு சிறப்பான பலன்கள் பெற வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வேலைகளில் அனுகூலம் ஏற்படும். அரசியல் தலைவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடக்கும். கவர்மெண்ட் தேர்வுக்காக எழுத நினைப்பவர்கள் அல்லது படிக்க முயல்பவர்களுக்கு சீரான போக்கு அமையும். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதல் என்பது அவசியம். ஒரு சில நேரம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மனச்சோர்வுகள் சற்று விலகும். சுறுசுறுப்பாக இயங்க முற்படுங்கள். யோகாசனம், தியானங்கள் செய்வது. இயலாதவர்களுக்கு உணவு அன்னதானம் கொடுப்பதால் சில கர்ம வினைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. பண பிரச்சனைகள் படிப்படியாகத்தான் தீரும். ஆனால் தேவைகள் நிறைவேறும். கவலை வேண்டாம். யாருக்கும் அதிக வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். மௌனத்தை அதிகம் விரும்புங்கள். அதுவே உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். வகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். புரிதல்கள் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு நன்மதிப்பு கொடுங்கள். பிறரிடத்தில் வெளிப்படையாக இருப்பது நல்லது. அப்பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள், சந்தேகங்கள் தீரும். மனம் விட்டு பேசினால் பல கஷ்டங்கள், பாரங்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். திங்கட்கிழமை தினம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்வது, உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வருவது நல்லது. முதலில் உங்களுடைய கோத்திரத்தின் பெயர், அதன் பிறகு உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில வேலைகள் விறுவிறுப்பாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. மனம் சார்ந்த கவலைகள் தீரும். மன நிம்மதி பிறக்க வழிவகை கிடைக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுகூலமான நாள். அமைதி இருக்கும். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லதை தரும். நல்ல முடிவுகள் பிறக்கும். அரசாங்க வேலையில் உயர்வு ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 19ஆம் நாள். கோள்களினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், 2ஆம் வீடான வாக்கு பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், அதே போல ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் மிகுந்த கவனத்தோடு எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும்படியாக நடந்து கொள்ளுங்கள். எழுத்து துறைகளில் இருப்பவர்கள், கல்வியாளர்களுக்கு புதிய விஷயங்கள் கிடைக்கும். தேர்வு எழுதக்கூடிய கும்பராசி மாணவ மாணவிகள் 100% மதிப்பை பெற நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். படிப்பின் மீதான கவனத்தை அதிகம் செலுத்த வேண்டும். சில அசௌகரியங்கள் இருக்கும். மறதி ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். தியானம் மேற்கொள்ளுங்கள். அதிகமான தண்ணீர் குடியுங்கள். வெண்டைக்காய் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். பாதம் பருப்பு உணவில் சேர்த்துக் கொள்வது மிக நல்லது. அவையெல்லாம் நினைவு திறன் சார்ந்த பிரச்சனையை போக்கும். படிப்பினால் அடுத்த நிலைக்கு உயர்வதற்குண்டான வழி கிடைக்கும். விரும்பிய துறைகளை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த பொருட்களை நீங்கள் சாப்பிடுவது விசேஷம். பாதம் பருப்பில் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறது. ஆக அதை சாப்பிட்டாலே உங்களுக்கு புத்தி கூர்மையும் நல்ல தெளிவான சிந்தனையும் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். யாரிடத்தில் எதை பேச வேண்டுமோ அந்த விஷயங்களை மட்டுமே பகிர வேண்டும். பெரும்பாலும் மன அமைதியோடு இருங்கள். பேசாமல் இருப்பது வேறு, மன அமைதியோடு இருப்பது வேறு. மனதில் எந்த விதமான கிளேசங்களோ போராட்டங்களோ இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு, மன அமைதி கிடைக்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நல்லது. வீட்டில் தீபங்கள் ஏற்றும் பொழுது சிறிது கற்கண்டு சேர்த்து தீபங்கள் ஏற்றினால் ஓரளவிற்கு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைகள் உண்டாகும். குழந்தைகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்களும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நன்மை தீமைகளை உணர்ந்து செய்வீர்கள். கூட்டுத் தொழில் புரிபவர்களுக்கு சீரான கவனம் தேவை. சில நேரம் அலட்சியங்கள் உண்டாக்கி மறையலாம். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். மனச்சோர்வு ஏற்பட்டு நீங்கும். எதையும் செய்வதற்கு முன்னர் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சீரான போக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தியானம், யோகாசனங்கள் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும்
கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுபவங்கள் இருக்கும். கல்வியாளர்கள் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வது அவசியம். உங்கள் துறை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது நல்லது. வீண் போக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நன்மை தீமைகளை உணர வேண்டும். பலம் பலவீனங்களை தெரிந்து பேசுதல் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விழிப்புணர்வாக இருங்கள். அசதிகள் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் என்ன தெளிவு வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்துங்கள். பாராட்டுகள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 19ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்? இந்த தினம் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் 100% மதிப்பெண்கள் பெற நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகமும் ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமானுடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். நல்வாழ்த்துக்கள். ராசியிலேயே 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராகு பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான் என 4 கிரகங்கள் ஒரே வீட்டு, அதிலும் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடமான சகோதர சகோதரி இளைய பாவகத்தில் குரு பகவான், சுக ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 7வது வீடு களத்திர பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்? மீனராசி அன்பர்கள் குரோத குணத்தை கைவிடுவது நல்லது. எந்த விஷயத்திலும் ஈடுபடுவதற்கு முன்னர் சரியாக திட்டமிடுங்கள். நிகழ்காலம் வருங்காலம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தால் முடிவு எடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை புரிந்து நடப்பது நல்லது. தேவையற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். மன அமைதி பெற தியானம், இறை வழிபாடு செய்வது, ஓம் எனும் மந்திரத்தை உச்சரிப்பது, சிவ மந்திரத்தை பாராயணம் செய்தால் சில நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். பிரபஞ்சத்தினுடைய பேரருள் பெற அதிகாலை பொழுது எழுந்து ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபட்டால் மனம் சார்ந்த கிளேசங்கள் அகலும், மனக்குறைகள் நீங்கும், மனக்குழப்பங்கள் விலகும். மீனராசி அன்பர்களுக்கு வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டை புதுப்பிக்க வேண்டும், வீட்டை அழகுபடுத்த வேண்டும், அலங்கரிக்க வேண்டும். வாசனை திரவியங்கள் சார்ந்த பொருட்களை அதிகம் பயன்படுத்துவீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான் என்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு அலசி ஆராய்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். கோபத்தில் எந்த விஷயங்களையும் செய்யாதீர்கள். கட்டுப்பாடு என்பது தேவை. இதற்கு மூச்சு பயிற்சி செய்தாலே மன கட்டுப்பாடு வந்துவிடும். ஆசைகள், ஆத்திரம், கோப உணர்வுகள் கட்டுப்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புதுவிதமான லட்சியங்கள் உண்டாகும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து செய்வதே நல்லது.
வியாபாரத்தின் போக்கில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகம் கிரகித்துக் கொள்வீர்கள். உடல்நலம் மனநலம் சீராக்க ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குவது நல்லது. நிறைவு நிறைந்த நாளாக இருக்கும். மனக்குழப்பங்கள் சற்று அகலும். தெய்வ வழிபாடு செய்யுங்கள். ஆன்மீக இறை பக்தியை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதை தரும். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து செய்வது நல்லது. அதிக நுட்பங்கள் புரிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். தேவைக்கு ஏற்றாற் போல் கைக்கு பணம் வரும். பணத்தில் குறைபாடு இருக்காது. மனதில் நிம்மதி பிறக்க இறை வழிபாடு நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம், பசும்பால் பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். அதே போல பச்சரிசி கொண்டு பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு விநியோகம் செய்தால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிருப்புகள் அதிகரிக்கலாம். பணப்புழக்கம் இருக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். குரு கடாட்சம் பெற இறை வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நிறைவு நிறைந்த நாள். வாடிக்கையாளர்களுடைய செயல்கள் மனதிற்கு அமைதியை தரும், நிறைவை தரும். நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். லாபங்கள் மேம்படும். இந்த நாள் எல்லா நலன்களும் பெற இறை வழிபாடு அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குங்கள். காபந்து உண்டாக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாட்டினால் சில பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. ஸ்ரீ கருட பகவானை வணங்குங்கள். ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரம் உச்சரிப்பதால் பல பிரச்சனைகள் தீர்ந்து மனதில் நிம்மதி பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.